வணக்கம் நண்பா. தரையில் விழுந்த பனிக்கட்டி கரைந்து போவதைப் போல நம்மிடம் இருக்கும் நேரமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. அதைவிட வேகமாக நாம் ஓடப் பழகினால்தான் நம் வாழ்க்கையில் நாம் சாதிக்க முடியும். கடிகாரத்தை பார்க்க கூட நேரமில்லாமல் உழைக்கும் மனிதனே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். அளவுக்கு அதிகமான புகழ் உன் வளர்ச்சிக்கு தடையாக மாறிவிடும். அழுகிய மரத்தில் செதுக்க முடியாது. அதேபோல் புகழால் வியந்து தன்னை மறந்த மனிதனால் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. வெற்றியில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் புகழை எதிர்பார்த்து ஒரு செயலை செய்யக்கூடாது. உங்கள் மீது ஒருவர் கோபம் கொள்கிறார் என்றால் அதற்கு மிகச்சிறந்த பதிலடி அமைதி மட்டுமே. உன்மேல் கோபம் கொள்ளும் மனிதன் பதிலுக்கு நீங்களும் கோபப்பட வேண்டும் என்ற நினைப்புடன் தான் அதை செய்கிறார். அதற்கு நீங்கள் பொறுமையாக செயல்பட்டால் உங்களை கோபப்படுத்தும் முயற்சியில் அவர்கள் தோல்வி அடைகிறார்கள், நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். இங்கு கோபப்படுவதற்கு கூட வலிமை தேவையில்லை. ஆனால் எத்தகைய சூழ்நிலையிலும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பதற்கே அதிக மனவலிமை தேவைப்படுகிறது. வாழ்க்கையில் தன்னம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் கவலை, பயம், தோல்வி, வருத்தம் இவை அனைத்தையும் நாம் துரத்தி விடலாம். மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக ஏற்படுகிறது. உலக சுகங்களில் நிரந்தர மகிழ்ச்சி ஏற்படாது. பணம், பதவி, சொத்து, முதலீடு போன்றவற்றால் மகிழ்ச்சியை வாங்க முடியாது. பணக்காரர்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை நம்மை விட அதிகமாக இருக்கிறது. பணக்காரர்களுக்கும் எவ்வளவோ பிரச்சனை நம்மை விட அவர்கள்தான் மகிழ்ச்சியை துளைக்கிறார்கள். உலகில் போதும் என்ற மனநிலையில் சிறிய வருவாயில் மகிழ்ச்சியாக இருப்பவர்களும் உண்டு. குபேர சம்பத்து இருந்தும் சோகமாக இருப்பவர்களும் உண்டு. மகிழ்ச்சி என்பது மன உறுதியின் வெளிப்பாடு. தைரியம், தன்னம்பிக்கை போன்றவற்றின் கலவையே நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. உங்களை புண்படுத்திய நிகழ்ச்சிகளை மறக்க வேண்டும். அவற்றை திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருந்தால் எந்த பயனும் இல்லை. மேலும் உங்கள் நேரம்தான் வீணாகும். எல்லோரையும் மன்னிக்க தொடங்குங்கள். அது உங்கள் மனதில் உள்ள வெறுப்புணர்வை அகற்றி நிம்மதியை தரும். அழகான முகம் மற்றவர்களை உங்களை நோக்கி ஈர்க்கும். ஆனால் அன்பான பேச்சு அவர்களை உங்களுக்கு அடிமையாக்கும். நல்ல குடிமக்கள் உள்ள நாட்டில்தான் நல்ல அரசாங்கத்தை உருவாக்க முடியும். நீ இந்த உலகத்தை மாற்ற வேண்டுமென்றால் முதலில் உன்னை நீயே மாற்றிக்கொள். இந்த உலகம் தன்னால் மாறும். லாபத்தை முதலீடு செய்வதற்கு அவ்வளவு புத்திசாலித்தனம் தேவைப்படுவதில்லை. ஆனால் நஷ்டத்தை லாபமாக மாற்றுவதற்கு அதிக புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது. உன்னை நேசிக்கும் மனிதனுக்கு நீ செய்யும் கைமாறு மீண்டும் அவர்களை நேசிப்பது மட்டும்தான். அன்பை பணத்தால் வாங்க முடியாது. அன்பை கொடுத்தால் அன்பை பெற முடியும். வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு புரியாத புதிர்தான். சில நேரங்களில் நாம் நினைத்தது நடக்கும், பல நேரங்களில் நாம் நினைக்காததுதான் நடக்கும். அனைத்தும் நன்மைக்கே என்று கடந்து செல்லும் மனநிலையே உனக்கு நிம்மதியை தரும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, அதை கண்டுகொள்ளாதே. உனக்கான வேலையை சரியான நேரத்தில் கவனத்துடனும் உற்சாகத்துடனும் செய்து வந்தாலே போதும். நீ நினைத்த விஷயத்தில் உன்னால் நிச்சயம் வெற்றி பெற முடியும். யாரையும் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்காதீர்கள். அழுகிய பழம் தானாகவே மரத்திலிருந்து கீழே விழுந்துவிடும். அதுபோல் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யும் மனிதர்கள் தானாகவே அழிந்து போவார்கள். விட்டு கொடுத்து சென்றும் உங்களை ஒருவர் மதிக்கவில்லை என்றால் மேலும் தாழ்ந்து சென்று உங்கள் தன்மானத்தை இழக்காதீர்கள். அவர்களை விட்டு விலகி விடுங்கள். எந்த ஒரு நல்ல உறவும் தன்மானத்தை சோதிக்கும் விதமாக இருக்காது. அவ்வாறு சோதித்தால் அது நல்ல உறவே கிடையாது. புன்னகை என்பது பிரச்சனைகளை கடக்க சரியான வழி. பயத்தை உடைப்பதற்கும் வலிகளை மறப்பதற்கும் புன்னகையே துணை நிற்கிறது. கழுத்தில் புன்னகையை போன்று முகத்தில் புன்னகையை அணியத் தொடங்குங்கள். அது உங்களை மேலும் அழகாக்கும். துவண்டு விடாதீர்கள். யாருக்கும் எந்த சூழ்நிலையும் துன்பமும் துயரமும் நிரந்தரம் அல்ல. அனைத்தும் மாறக்கூடியது. இன்று உங்களுக்கு இருக்கும் வழிகள்தான் எதிர்காலத்தில் வரவிருக்கும் பிரச்சனைகளை சந்திக்கும் வலிமையை தருகிறது. எனவே நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நொடியையும் கடந்து செல்லுங்கள். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.